நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம், வெல்கம் டு ஆஷிர்வாத் சாம்பார் பொடி அசல் சுவை. போன வாரம் 16 கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க. அதுல 8 பேர் களத்துல இறங்கினாங்க. எதிர்பார்க்காம 2 பேர் வெளியேற வேண்டி வந்துருச்சு. ரொம்ப சூப்பர்ப் அசல் சுவை கொடுக்குற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, ரெசிபி யூஸ் பண்ணி வண்டர்ஃபுல் டிஷ்ஷஸையும் நம்ம பார்த்தோம். மிச்சம் 8 பேர் காத்துக்கிட்டே இருக்காங்க. நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு. நீங்க என்னதான் சேலஞ்ச் கொடுத்தாலும் நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு ஒரு இம்பேஷன்ஸோட காத்துட்டு இருக்காங்க. சோ ரொம்ப டிலே பண்ணாம கண்டஸ்டன்ஸை மீட் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் தி கண்டஸ்டன்ட்ஸ். ஹலோ நித்யமங்களா. ஹலோ. நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் blog ரைட்டர் ஆமே? ஆமா, I'm a food blog writer. ஃபுட் blog எழுதுறீங்களா? எத்தனை வருஷமா எழுதிட்டு இருக்கீங்க? ஒரு 3 years-ஆ இப்ப எழுதிட்டு இருக்கேன். எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? Close to 1000 people. ஓ, வெரி குட் வெரி குட். அண்ட் நீங்க வந்து ஃபுட் ஃபோட்டோகிராஃபில கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆமே? ஆமா, I'm by profession a food stylist and a photographer. So இத்தனை நாள் வந்து அலங்காரப்படுத்தி அதை போட்டோ எடுக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ களத்துல இறங்கி சமைக்க போறேன். ஃபர்ஸ்ட் டைம். வெரி குட். ஆல் தி பெஸ்ட். Thank you so much. மும்தாஸ், இது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் இல்ல? நீங்க யூசுவலா ஜட்ஜ் தான் பண்ணுவீங்க இல்லையா? ஜட்ஜ் பண்ணுவோம். திருநெல்வேலி ஃபுல்லாவே போய் இன்னர்வில் கிளப்ல இருக்கிறதுனால நிறைய ப்ரோக்ராம் நடக்கும். நான் போய் ஜட்ஜ் பண்ணிட்டு வருவேன். வெரி குட். ஆல் தி பெஸ்ட். ஒரு புது அனுபவம். நம்ம புது அனுபவம். சென்னைக்கு வந்தது ரொம்ப ஒரு புது அனுபவம். வின் பண்ணிட்டு தான் திருநெல்வேலி. நல்ல ஆட்டிட்யூட். ஆல் தி பெஸ்ட். வாங்க தேவானே. எஸ். அதோ அந்த சிரிப்புக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்கள தான் நீங்க புன்னகை அரசி. ஆமா. எதுக்கு தான் அதுவும் தெரியுது. ரொம்ப அழகா இருக்கு. வெரி நைஸ். சோ நீங்க என்ன அது எக்ஸைட்மென்ட்ல சிரிக்கிறீங்களா இல்ல பயத்துல சிரிக்கிறீங்களா? இல்ல நார்மலாவே நேச்சுரலாவே சிரிச்ச முகம். எஸ். அப்படின்னா எல்லாரும் உங்களுக்கு ஐ மீன் நிறைய பேருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கணும் இல்ல? இப்படியே பாத்துக்க மாட்டாங்க, சிரிச்சிட்டே இருப்பீங்க. இப்போ என்ன நீங்க நல்ல ஒரு அவங்கள மாதிரி ஒரு அக்ரெஷனோட வந்திருக்கீங்களா இல்ல ஒரு கான்ஃபிடன்ஸோட வந்திருக்கீங்களா? எப்படி? இல்ல கான்ஃபிடன்ஸோட வந்திருக்கேன். கான்ஃபிடன்ஸோட வந்திருக்கீங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். थैंक यू. ரஷீதா பானு, வெல்கம் ரஷீதா. நான் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது நீங்க நான்வெஜ் டிஷ்ஷஸ்லாம் சூப்பர்பா சமைப்பீங்கன்னாங்க. யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க. சோ அப்படினா ட்ரெடிஷனலா நிறைய ரெசிபிஸ் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. அப்ப நிறைய சீக்ரெட் ரெசிபிஸ் இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். थैंक यू. ஃபரிதா பானு, வெல்கம். थैंक यू. இதெல்லாம் உங்களுக்கு புது விஷயமே இல்லல்ல? நிறைய காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். ஒன்லி குக்கரி காம்படிஷன். சோ நீங்க அந்த காம்படிஷன் போகும்போது எப்பவுமே உங்களுக்கு நர்வஸா இருக்குமா இல்ல நம்ம தான் நிறைய காம்படிஷன் பண்ணிருக்கோமே அப்படின்ற ஒரு கேஷுவல்னஸ் இருக்குமா? இல்ல, இது எனக்கானதுன்னு சொல்லிட்டு தான் எல்லா காம்படிஷனுக்கும் போறேன். ஈவன் விஜய் அத நம்பிக்கையோட தான் வந்திருக்கேன். ஆல் தி வெரி பெஸ்ட். थैंक यू. நம்மளோட அடுத்த கண்டஸ்டன்ட் சங்கீதா. சங்கீதா, உங்களை பத்தி ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு. ஒண்ணு, உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டா உங்க ஹஸ்பண்ட். ஆமா மேடம். அண்ட் நீங்களும் ரொம்ப டிட்டர்மின்டா. சோ முயற்சி திருவினையாக்கும். கரெக்ட் தானே? வெரி குட். ஆல் தி வெரி பெஸ்ட். சுதா பிரேமானந்த். ஹலோ மேம். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனா நான் உங்களுக்கு ரொம்ப லாங் ஹேர் ஆமே. எவ்வளவு நீளம் உங்க பின்னல் காமிங்களே. ஆஹா, 6 அடி கூந்தல். நானே 5 அடி தான். ஆனா அவங்களுக்கு 6 அடி கூந்தல் பாரு. அது இருந்தா நல்லா இருக்கும்ல? அழகு. ஆமா. அதுக்கு ஒரு சீக்ரெட் ரெசிபி வச்சிருக்கீங்களா? இருக்கு. இருக்கா? ஓ, சீக்ரெட்னா சொல்ல மாட்டீங்களா? அம்மா கிட்ட தான் கேட்கணும். அம்மா கிட்ட தான் ஏன் அம்மா தான் தினம் என்ன தேய்ச்சி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா. அப்படியா? இன்னுமா? வீக்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க பிஃபோர் மேரேஜ். பாரம்பரியம் மிக்க ஒரு சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது புதுசா அம்மா உங்களோட ஓல்டர் ரிலேட்டிவ்ஸ் அவங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு வந்திருக்கீங்களா இல்ல நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் வந்திருக்கீங்களா? அப்படி இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு சமையல் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களோட சப்போர்ட்ல தான் இங்க வந்திருக்கேன். வெரி குட். ஆல் தி வெரி பெஸ்ட். थैंक यू. நம்மளோட அடுத்த கண்டஸ்டன்ட் ஒரு சீனியர் லேடி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்தது. சகுந்தலாமா, வாங்க. வணக்கம். थैंक यू மேம். வணக்கம். அவங்களுக்கு சகுந்தலாங்கிற பேரை விட அன்னபூர்ணிங்கிற பேர் ரொம்ப பொருந்தும். ஏன்னு கேட்டால் இப்போ நம்மளாம் இப்போ ஒரு போட்டிக்கு வரணும்னாக்கா நான் இவ்வளோண்டு ஒரு புட்டிங் ஏதோ பண்ணி கொண்டு அப்படி கொண்டு ஸ்டைலாக வச்சுட்டு மார்க் போடுறாங்களோ போடலையோ போயிடுவோம்.
அவங்க ஆண்டாவா சமைச்சிட்டு வராங்க. என்னன்னு கேட்டா நிறைய கான்டெஸ்டன்ஸ் வருவாங்க இல்லையா, எப்போ அவங்க எல்லாம் வீட்டுக்கு போவாங்களோ தெரியாது, எல்லாருக்கும் பசிக்கும் இல்லையான்னு சொல்லிட்டு அவ்வளோ சாப்பாடு கொண்டு வந்தாங்க. எனக்கு அப்படியே அது மட்டும் இல்ல அது அவ்வளோ ருசியா இருந்தது. அதனாலதான் சகுந்தலாமா அன்னபூர்ணிக்கு ஸ்பெஷலா ஒரு வணக்கம். நான் உங்களோட சாப்பாடு சாப்பிடறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். அனு, போன வாரம் அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுமா? சேப்பங்கிழங்கும் சேனக்கிழங்கும் கொடுத்தாங்க. அந்த 8 பேரும் அதுல என்னெல்லாமோ செஞ்சு பாயசம் செஞ்சாங்க, அல்வா செஞ்சாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இப்படி கூட அவங்களால செய்ய முடியுமான்னுட்டு. ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது, பெண்களுக்கு மட்டும் முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை. எதை கொடுத்தாலும் அதை அப்படி சமாளிக்க கூடியவ. எப்போ ஒரு அம்மாவா, மாமியாரா, மருமகளா எல்லா ரோலையும் சூப்பரா பண்றாளோ. சமையல் என்ன நினைக்கிறீங்க? அப்ப இவங்களுக்கு வந்து அதே மாதிரி ஒரு சோதனை கொடுக்கலாமா? அது கொடுக்க போறோமே, அதுக்கு தானே நான் முதல்ல அப்படி ப்ரிலியூட் கொடுத்துட்டேன். என்னன்னா, இது வரைக்கும் நீங்க பாரம்பரியம் மிக்க ஒரு சமையல் செய்யணும் அப்படின்றது அதுதான் உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தோம். இப்போ உங்களுக்கு அடுத்த படி வந்திருக்கீங்கல்ல, அதனால இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகணும்ல. அதனால நாங்க உங்களுக்கு 2 இன்கிரீடியன்ஸ் கொடுப்போம். நீங்க அதை வச்சு சமைக்கணும். ஒண்ணு நீங்க அது 2த்தையும் சேர்த்து ஒரே டிஷ்ல பண்ணலாம், இல்ல 2 தனித்தனியா ஒரு டிஷ் பண்ணலாம், இல்லாட்டி 3 டிஷ் பண்ணலாம். அது உங்க இஷ்டம். உங்களுக்கு இருக்க போறது 45 நிமிஷம். ஓகேயா? ஸோ அந்த 45 நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க அது ஐயோ 45 நிமிஷத்துல என்ன பண்ண போறேன், என்ன ஏது பண்ண போறேன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்கிரீடியன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அந்த இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மந்திரக்காளி. நல்ல சாப்பாடு வரணும். என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து எட்டிலாம் பாக்குறாங்க. நாங்க சொல்ல போறதில்ல, ஆனா நீங்க சமைச்சாகணும். அப்படியே பண்ணிடுவோம் இல்லையே? சொல்லிடுவோமே என்ன இருக்குன்னு. என்னன்னு சொல்லிடுறேன். இது குழந்தையா இருந்த போது கோலத்துல நின்னுது. இப்ப பத்தியா பரங்கிக்கா, பூசணிக்கா. அக்கா இதோதான்க்கா, பூசணிக்கா, பரங்கிக்கா. சரியாக்கா? சோ உங்களுக்கு இந்த 2 இன்கிரீடியன்ஸ் இருக்கு. பூசணிக்காய், பரங்கிக்காய். 45 நிமிஷம் டைம் உங்களுக்கு இருக்கு. ஓகே? எப்படி யூஸ் பண்ண போறீங்க, என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படின்னு உங்களுக்கு யோசிக்கணும்னா ஒரு preparation டைம் நாங்க கொடுத்துறோம். அது உங்களுக்கு ஒரு 3 minutes கொடுக்கிறோம். So preparation time starts now. உங்களுக்கு preparation டைம் முடிஞ்சிருச்சு. அதுல நம்ம பார்த்த போது நீங்க எல்லாரும் கடகடன்னு எக்ஸாம் எழுதுற மாதிரி எழுதிட்டு இருந்தீங்க நிறைய பேர். சோ நல்ல பிளான்லாம் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க குக் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? நான் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சொல்லலாமா? இன்கிரீடியன்ஸ் கையில இருக்கு, என்னென்ன பண்ணணும்னு சொல்லியாச்சு, டைம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டோம், எல்லாரும் ரெடியா இருக்காங்க. பட் இட்ஸ் டைம் ஃபார் a break. இது ஆசீர்வாத் சாம்பார் பொடி அசல் சுவை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆசீர்வாத் சாம்பார் பொடி அசல் சுவை. ஸோ உங்களுக்கு டைம் 45 minutes இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாரும் அப்படியே டென்டர் ஹூக்ஸ்ல இருக்கீங்க. ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லலாமா சார்? எஸ், தி டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 45 minutesக்கான your time starts now அப்படின்னு சொல்ல நிமிஷத்துல எது எங்க இருக்குன்னு தலை தெறிக்க எல்லாத்தையும் கூட தூக்கிட்டு ஓடினோம். சரி, நம்ம எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப கூலாக செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, அதுவும் ஒரு ரெசிபி தான் பண்ணணும், சும்மா எல்லாம் போட்டு சொதப்பிட்டு இருக்கக்கூடாது, ஒன்றுனாலும் ஒன்று மாஸ்டர் பீஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபியை மட்டும் மைண்டில் வச்சுட்டு அதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பரங்கிக்காய் அவியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரங்கிக்காய்க்கு மட்டும்தான் முதல்ல இன்க்ரீடியன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஆயில் ஊற்றிட்டு சட்டி காயறதுக்குள்ளேயுமே பரங்கிக்காய் கட் பண்ணி போட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே அதோட சேர்த்து போட்டு அந்த இது தாளிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயும் இந்த அவியல் ரெடியாகிறதுக்குள்ளேயும் பூசணிக்காய் அவியலுக்கு கிரேவிக்கு உள்ளதை எடுத்துகிட்டு வர்றதுக்காக ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் தண்ணியை ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதுக்காக தண்ணியை சுட வச்சுட்டு சைடில் அப்படியே பூசணிக்காய் கட் பண்ணி அதில் போட்டுட்டு அப்படியே அதோட அந்த மசாலா வெரைட்டிஸ் எல்லாம், அதாவது நான் புளி கரைச்சி ஊற்றினேன்,
கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு பக்கம் அந்த கறிக்கு வேக வச்சுட்டு இன்னொரு சைடில் நான் வந்து ஸ்வீட்டுக்கு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு துருவ ஆரம்பித்தேன் வெள்ளை பூசணிக்காவை. நான் வந்து முதல்ல மைதா மாவு பிசைஞ்சு வச்சேன் பரங்கிக்காய் ரோலுக்காக. பரங்கிக்காய், கேப்சிகம், கேரட், வெங்காயம் இதெல்லாம் வெட்டி வச்சுட்டேன். போய் ஃபஸ்ட்டு மாங்காவை எடுத்துகிட்டு வந்து பச்சை மாங்காவை கட் பண்ணினேன். நல்லா சாப் பண்ணணும், நல்லா மைன்ஸாக இருக்கணும், ஒரே ஈவன் ஷேப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். அப்புறம் அதில் ஆனியன் அது இதெல்லாம் போட வேண்டாம், வெறும் மாங்காவுக்கும் நம்மளோட அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பம்கின் அதை மட்டும் அதோட ஃப்ளேவர் நல்லா ஸ்ட்ராங்காக காமிக்கலாம் அப்படின்ட்டு ஆனியனோ அதெல்லாம் போடாமல் ஸ்பைசஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணினேன். பரங்கிக்காய் முதல்ல கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சீனி பாவில் குங்குமப்பூ போட்டு காய்ச்சி வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணி பரங்கிக்காய் அதில் தூக்கி போட்டு ஒரு ஸ்வீட் மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. பரங்கிக்காயை கட் பண்ணிவிட்டு அதோட கேரட்டை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டேன். கிரைண்ட் பண்ண பிறகு பேனில் நெய் போட்டு அந்த கிரேவியை அதில் ஊற்றி நல்லா வதக்கினேன். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கேப்சிகம், கேரட், பரங்கிக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு கார்னு போட்டேன். பாஸ்ட் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே சமையல் செய்யும்போது அது டேஸ்ட்டே ஒரு சூப்பராக வரும் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. பூசணிக்காய் அவியலுக்கு வந்து பீக்கங்காய், மாங்காய், பூசணிக்காய் மூணுத்தையுமே எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு கிரேவி மாதிரி பண்ணுறதுக்காக மூணுத்தையுமே அரைச்சி வச்சுக்கிட்டேன். பால் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணலான்ட்டு பூசணிக்காய் வந்து நல்லா துருவிட்டு அதை நெய்யில் நல்லா வதக்கிட்டு அப்புறம் பால் ஊற்றி வெல்லம் போடலான்ட்டு வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை திக் கிரேவி மாதிரி வரணும். அப்புறம் நல்லா முந்திரி, திராட்சை எல்லாம் நெய்யில் வறுத்து அதில் போடணும். அதில் போட்டுட்டு நல்லா சோட்டை பண்ணிட்டு இருந்தேன். க்ரீன் புலாவ் பண்ணணுன்ட்டு பரங்கிக்காய், பூசணிக்காய், பாலக்கு, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் கொஞ்சம் கடாயில் வறுத்துட்டு கிரைண்ட் பண்ணி சின்ன குக்கரை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யை விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டு கொஞ்சம் இதானதும் வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு, மஞ்சள் பொடி, தனியா பவுடர், ஆசீர்வாத் மிளகா பொடி கொஞ்சம், அந்த அரைச்ச விழுது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அரிசி வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. அந்த அரிசி எடுத்து தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணி அதை போட்டு அந்த நெய்யில் கொஞ்சம் வறுத்துட்டு உப்பு போட்டு அதுக்கு 1க்கு 1.5 தண்ணி போட்டு வேக வச்சு எடுத்து க்ரீன் புலாவ் ரெடி ஆகிடுது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? நான் வந்து இது பண்ணிக்கிறதுக்கு பாலில் இது வச்சு சுண்டிக்கிட்டு இந்த பக்கம் க்ரீன் புலாவ் பண்ணேன். ஓ ஓகே, கீர் அண்ட் க்ரீன் புலாவ் டைம் இருந்ததுன்னா ஒரு ரோல் பண்ணலாம். ஓ ஓகே. ஸோ நான் டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். எவ்ரி 15 minutes to 10 minutes சொல்லி டைம் சொல்லிடலாம். கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ அப்படியே லைன் பை லைனாக ஃபஸ்ட்டு பம்கினை நல்லா ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். ரேவதி சங்கரன் மேம் வந்தாங்க. இங்கே என்ன நடக்கிறது? இங்கே ஹல்வா நடந்து கொண்டிருக்கிறது, வெந்து கொண்டிருக்கிறது. அங்கே வெள்ளை பூசணிக்காய், அது கறி. சரி, இப்போ இதை எந்த ஆங்கிளில் வச்சா ஃபோட்டோ நல்லா இருக்கும்? 365 degrees எந்த பக்கம் திரும்பி வந்தாலும் சூப்பராக இருக்கும். ஏதோ நடக்குது, நல்லதாகவே நடக்குது இல்லை? நடக்குது. தேங்க்யூ. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தனியாக அரைச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு இந்த காய் எல்லாத்தையுமே கொட்டி நல்லா வதக்கிட்டு அந்த கிரேவிக்கு உள்ள அந்த மசாலா அரைச்சதை போட்டு தளன்னு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டேன். 3 ஐட்டமா நீங்களும்? இல்லை, 2 ஐட்டம் தான். ஆனால் அது 3 பாரம்பரிய மிக்கம் தான். அல்வா செய்வோம்ல, பூசணிக்காய் அல்வா, அதே கொஞ்சம் மாறுதலாக ஆசீர்வாத் மாவு யூஸ் பண்ணி அந்த குலாப் ஜாமுன் மாவு யூஸ் பண்ணி அதில் ஸ்டஃப் பண்ணி அந்த பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், சிகப்பு பூசணிக்காய் வந்து திக்கடின்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில், அரிசி மாவு ரொட்டி அது போட்டு டைமிங்கில் டேஸ்ட் வர வைக்கணும் வந்து. இன்ஷா அல்லாஹ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தான் இந்த ஃப்ரைட் பம்கின்ஸ் போடலான்ட்டு பார்க்கும்போது ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பம்கின்ஸ் நல்லா என்ன சொல்கிறது ஒரு கிறிஸ்பியாக நல்லா இருந்தது. எடுத்து போடலான்னு பார்க்கும்போது எல்லாம் சப்பையாக ஒரு அந்த இதே பம்கினோட அந்த ஃப்ரைடு ஐட்டம் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரியே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்மளோட நிகழ்ச்சியில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட் சிம்பிளி சாம்பார் செக்மெண்ட். ஒவ்வொரு வாரமும் ரொம்ப பாரம்பரியம் மிக்க ஒரு சாம்பார் ரெசிபி எடுத்துக்கிட்டு ரேவதி மேம் நம்மளுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த வாரம் என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும் இல்லையா? ரொம்ப ஆவலா இருக்குல்ல? இதோ பாருங்களேன். சாம்பார் பலவிதம். ஏன்னு கேட்டா துவரம் பருப்பு வச்சு செய்யறது ஒரு வகை, அரைச்சு விட்ட சாம்பார்னு இருக்கு. இன்னைக்கு நாம பாசிப்பருப்பு வச்சு ஒரு சாம்பார் எப்படி செய்ய போறோம், அதுலேயும் ஆசீர்வாத் சாம்பார் பொடி போட்டு எப்படி பார்க்கலாம். இந்த சாம்பாருக்கு பாசிப்பருப்பு, நல்ல பாசிப்பருப்புன்னா நான் சொல்கிறது முழு பயிறு, அதில் தான் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சு நல்லா எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறமா நம்ம வறுத்து பொடி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், மல்லி, இதை போட்டு நல்லா வறுத்துக்கணும். இதில் சாம்பார் பொடியில் அந்த ஆசீர்வாத் சாம்பார் பொடியிலையும் தனியா இருக்குது, மிளகாய் வத்தல் இருக்குது, அவங்க சீரகம் கூட சேர்த்துருக்குறாங்க, அதுலேயே கொஞ்சம் பெருங்காயமும் போட்டிருக்கிறாங்க. ஆகையினால நீங்கள் ஆசீர்வாத் சாம்பார் பொடி பயன்படுத்துகிற பொழுது கொஞ்சம் பெருங்காயத்தை குறைச்சிக்கலாம். இப்போ தனியா, மிளகாய் வத்தல், கடலைப்பருப்பு இது மூணும் நல்லா செவக்க வறுத்துட்ருக்கோம். செவக்க வறுத்த உடனேவே கொப்பரை தேங்காய் போட்டால் தான் இதுக்கு ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொப்பரை தேங்காயை கொப்பரை தேங்காயும் போட்டு நல்லா சிவக்க வறுத்துட்டோம்னாக்க இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கிற போது இந்த மாதிரி பொடியை செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கும் நீங்கள் செய்யணுங்கிற போது வறுத்து பொடி பண்ணி அதெல்லாம் கஷ்டம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது இந்த பாசிப்பருப்பு சாம்பாருக்கு நல்லெண்ணெய் நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணிட்டோம். இதில் கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு கடுகு வெடித்து வெந்தயம் லேசாக செவப்பாக ஆகும்போது கருவேப்பிலையை போட்டு நகர்ந்துக்கிடணும். என்ன படப்படான்னு வெடிக்கும். கொஞ்சமாக அதில் பச்சை பட்டாணி இருந்தது, அதனால் அதை போட்டுக்கிறோம். அதை போட்டு லேசாக வதக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டோம்னா எதுக்கு இந்த தண்ணின்னு கேட்டாக்கா, முதல்லையே புளி தண்ணியை விட்டிங்கன்னா அது சுண்டிடும். இது கொஞ்சம் தண்ணி விட்டு அது கொதிக்கும் பொழுது புளிக்கரைசலை பாருங்க அப்படி வடிகட்டி விடணும். இப்போ புளி தண்ணி விட்டாச்சு. காய்கறி போடாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பச்சை பட்டாணி போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டால் வாசனை நல்லாயிருக்கும். கொதி வரும்போது நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறதும் போட போகிறோம். அதுலேயும் மிளகாயெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த ஆசீர்வாத் சாம்பார் பொடி கொஞ்சமாக அதுவும் சேர்ந்து கொதிச்சு வரும்போது உப்பை போட்டுட்டோம்னாக்கா கொதிக்கட்டும். பாசிப்பயிரை நாம் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மசிக்கணுங்கிறது இல்லை, ஏன்னா அது நெத்து நெத்தாக இருந்தால் தான் வாய்க்கு ருச்சி. சமையல் பண்ணுறது ஒரு கலை. இதோ பச்சை வாசனை போன வாசனை, பச்சை வாசனை போய் அந்த புளி வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நல்லா வேக வச்ச பாசிப்பயிரையும் போட்டுட்டோம். 2 கொதி வரட்டும். உடனேவே நம்ம கடலைப்பருப்பு, தனியா, மிளகாய் வத்தல் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணோம்ல. தேங்காய் இதோ கொதி வந்துருச்சு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் அடுப்பில் வைக்கிற போது ஓரத்துலேருந்து கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த காலத்தில் நாங்கள் கும்மிட்டியில் சமைக்கும்போது நடுவுலேருந்து கொதிக்க ஆரம்பிக்கும். அடுப்பு வேற, சமையல் வேற, ஆனால் அதோட பக்குவம் வேற. இப்போ இதில் இந்த பொடியை போட்டுட்டு அடுப்பை அணைச்சிடணும். ஏன்னு கேட்டால் தேங்காய் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காயை போட்டு கொதிச்சா தேங்காய் எண்ணெய் வெளியில் வந்துடும். இப்போ நல்ல சாதத்தில் போட்டு சாப்பிட்ற பதத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாசிப்பயிறு சாம்பார்.
இதுக்கு கடைசியில் மட்டும் கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா கழுவி கிள்ளி வச்சுட்டு போடலாம். அதுக்கும் மேலே வாசனை பிடிக்கும் அப்படின்னா அந்த சூடு ஆறுறதுக்குள்ளே ஒரு கருவேப்பிலையும் போட்டு ஒரு சின்ன கிளறு. இப்போ இந்த சாம்பார் வந்து ஒன்றும் இல்லை, ஜுரங்கிரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, துவரம்பருப்பு வேகாது. அதாவது வெந்த துவரம்பருப்பு சில சமயம் ஜீரணிக்காது அப்படின்னு நினைப்பாங்க. ஜுரமாக இருந்தாலும் இன்றைக்கி ஜுரம்லாம் போயிடுச்சு, ஆனால் சாப்பிடணும் போல் இருக்குன்னு ஆசையாக இருக்கும்ல, அப்போ இந்த பாசிப்பயிறு போட்டு சாம்பார் வச்சு கொடுத்தோம்னாக்கா அவங்க ஜுரக்காரங்க தாராளமாக சாப்பிட்லாம். கொஞ்சமாக சாதத்தில் இது சாப்பிட்டாங்கன்னா தெம்பாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உடம்புக்கும் நல்லது. காம்படிஷன் பயங்கர ஹெவி, எல்லாருமே செம எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். நான் ஒரு 3-4 வருஷமாக தான் சமைச்சிட்ருக்கேன், ஆனால் மற்றவங்களெல்லாம் பார்த்தா ஒரு 30 இயர்ஸ் சமைச்சிட்ருக்காங்க. ஸோ பார்ப்போம் யார் ஜெயிக்க போகிறான்ட்டு. யங்ஸ்டர்ஸா இல்லை ஓல்ட் பீப்புளான்னு பார்க்கலாம். ஓல்ட் இஸ் கோல்டு. எங்கள் கைப்பக்கம் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வருமா? நாங்கள் டைமண்டு. நாங்கள் அதுக்கு மேலே பிளாட்டினம், அதுக்கு மேலே 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 மேலே. கீரை நல்லா பால் காய்ச்சிட்டு அந்த பரங்கிக்காய் பூசணிக்காய் ரெண்டுத்தையும் கிரேட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நெய்யில் வறுத்து எடுத்து அந்த பாலில் போட்டு நல்லா வேக வச்சுட்டு இலைச்சி பவுடர் போட்டேன். அதுக்கப்புறம் இறக்கி முந்திரியும் இதுவும் பாதமும் வறுத்து அதையும் போட்டு கீரை ரெடி ஆகிடும். நெய் போட்டு கிளறிட்டே இருந்தேன். அப்புறம் அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் முந்திரி பாதாம் பொரிச்சு அதில் போட்டு டிஷ் அது ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ஹனி சிக்கன் ஒன்று ரெடி பண்ணோம். ஆசீர்வாத் கோதுமை மாவு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் உப்பு சால்ட்டு போட்டு பஜ்ஜி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு சிக்கன் ஒரு 1/4 கிலோ சிக்கன் வாங்கி அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு பஜ்ஜி மாவில் விரவி அதை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம். வச்சுட்டு 2 மூடி ஹனியை ஊற்றி பரட்டி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நான் கறியும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் தண்ணி எல்லாம் போயிட்டு நல்லா அந்த சுகரு அப்புறம் அந்த சில்லி பவுடர் அது எல்லாமே நல்லா அதில் ஊறினதுக்கப்புறம் அதை நான் ஒரு மண் சட்டியில் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணலான்னு நினச்சேன். பிகாஸ் இட்ஸ் a வெரி ட்ரெடிஷ்னல் டிஷ். ஸோ அழகாக அதை மண் சட்டியில் ப்ரெசென்ட் பண்ணி தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பைனாப்பிள் ரசம் பண்ணேன். நார்மலாக ரசம் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு கடைசியாக வந்து பைனாப்பிள் மிக்சியில் போட்டு அடித்து அந்த ரசத்தில் இறக்கும்போது ஊற்றிக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்த டிஷ் வந்து பூசணிக்காய் பாயாசம் பண்ணலான்னு யோசித்தேன். பூசணிக்காயை வந்து குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அப்புறம் அதை வடிகட்டி வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த பூசணிக்காயை நல்லா மசிச்சு வச்சுட்டேன். அப்புறம் பாசிப்பருப்பு போட்டு அதையும் நல்லா வேக வச்சுட்டேன். வேக வச்சு ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு மில்க் ஊற்றி நல்லா மில்க் காஞ்சோனையும் அந்த பூசணிக்காயை போட்டு நல்லா கிளக்கிட்டு அப்புறமா வந்து பருப்பு அதையும் நல்லா மசிச்சுட்டு அதில் ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் நெய் போட்டு முந்திரி அப்புறம் ஏலக்காய் போட்டு அதில் வறுத்து அதில் போட்டுட்டேன். போட்டு அப்புறம் குட்டி குட்டியாக டேட்ஸை கட் பண்ணி மேலே போட்டேன். அவ்வளோதான். நீங்க பாத்தீங்களா நிறைய பேர் வந்து எனக்கு என்னமோ சிமிலர் திங்ஸ் ட்ரை பண்ற மாதிரி இருக்கே. கரெக்ட். நான் மும்தாஜ் மேடம் கிட்ட ஸ்வீட்டு அவங்க ஒரு ஐட்டம் ரஷீதா அல்வா அங்கே போய் நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சமையல் பார்த்த பிறகு ஒரு பாதி வயிறு நிறையுது. எதனால சார் எனக்கு அந்த வாசனை பிடிச்சே வயிறு போச்சு. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? செகுந்தலா ஏதோ கிரீன் புலாவ் பண்றாங்க. அப்புறம் இந்த ஃபரிதா பானுல என்ன பண்றாங்க? அது என்னமோ மேங்கோ பல்ப் எடுத்து வச்சு நான் பார்த்துட்டு வந்தேன். அங்கேயும் அல்வா. அம்மா அது எல்லாரும் சேர்ந்து நமக்கு அல்வா கொடுத்து போறாங்க. அல்வா சாப்பிட்டு ஸோ அந்த ஹல்வாவை நான் வந்து ஒரு மாடர்ன் ட்விஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ரெட்டை வந்து லைட்டாக தண்ணியில் நனைச்சி அதில் ஒரு ஸ்பூன் ஆஃப் ஹல்வா வச்சு நல்லா கையால் மூடி அதை பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாலும்
குங்குமப்பூ போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா அது திக்கானதுக்கப்புறம் அதில் வந்து அந்த பால்ஸை சோப் பண்ணி அவங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பரங்கிக்காயும் பூசணிக்காய் கேரட்டு 3 காயும் கட் பண்ணிட்டு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை கையில் நல்லா நசுக்கிட்டு அதில் போட்டு உப்பு போட்டு ப்ரெசென்ட் பண்ண டெக்கரேட் பண்ணி வச்சு. ஸோ சடன் ஐடியா 5 மினிட்ஸ் இருக்கும்போது உடனே போய் ப்ரெட் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அது கொஞ்சம் இது மொளன்னு இருக்குது, நம்ம கொஞ்சம் கிறிஸ்பியாக மேட்ச் பண்ணி வச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணி அந்த ரெசிபி வந்துட்டு அதுக்கு மேலே வச்சு கொஞ்சம் கார்னிஷிங் எல்லாம் பண்ணி டேஸ்ட் பண்ணலாங்கிற போது 45 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுத்தோம். அந்த 45 மினிட்ஸ் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஏன்னா நாங்கள் இப்போ பண்ண போகிறது கவுண்ட் டவுன் ஸ்டார்டிங் ஃப்ரம் 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. டைம் அப். அவ்வளவுதான். That's it. வந்து வெளில வந்திருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆசீர்வாத் சாம்பார் பொடி அசல் சுவை. ஸோ எல்லாரும் சமைச்சிட்டு ரெடியா இருக்காங்க. டேஸ்ட் பண்றதுக்கு நாங்க 3 பேரும் ரெடியா இருக்கோம். ஒருத்தரா கூப்பிட்டு டேஸ்ட் பண்ண போறோம். யாரை ஃபர்ஸ்ட் கூப்பிடலாம்? சங்கீதாவே. அது வந்து பைனாப்பிள் ரசம், அது வந்து பூசணிக்காய் உருளைக்கிழங்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பால் மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, இது என்ன ரோல்? அது வந்து பரங்கிக்காய், கேப்சிகம், கேரட், ஸ்வீட் கார்ன் அது போட்டு ரோல் பண்ணியிருக்கேன். மாவு அப்படியே அது என்ன ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு கசப்பு எதுல இருந்தோ வருது. அது அந்த எண்ணெயா என்னன்னு எனக்கு தெரியல. பூசணிக்காய் இருக்கிறதே தெரியல. அனு அது கொஞ்சம் பச்சையா இருக்கு. ஆமா, பச்சை. அது மாதிரி ராவா இருக்கு, கொஞ்சம் கசக்குது. திஸ் இஸ் ஆல் ரைட். இதை சாப்பிட்டு பாரு, சூப்பரா இருக்கு. ஏன்னா இதுல பரங்கிக்காயும் இல்ல பூசணிக்காயும் இல்ல. இது வந்து நல்லா இருக்கு, ஆனா நாங்க சொன்ன இன்கிரிடியன்ஸ் எதுவுமே இதுல இல்ல. அதனால இது வந்து ஐ cannot யூஸ் ஃபார் ஜட்ஜிங். இது நோ. இது நான் அப்புறம் சொல்றேன். ஆமா, தேங்க் யூ. அடுத்ததாக இங்க டேஸ்ட் பண்ண போறோம் ஒரு அற்புதமான டிஷ்ஷோட 2ஆ 3ஆ தெரியாது, நித்யமங்களா அவர்கள். ப்ளீஸ் கம். என்னென்ன பண்ணிருக்கீங்க? பூஷ்ணிக்காய் ஹல்வா. அந்த பூஷ்ணிக்காய் ஹல்வாவே மாடர்ன் ட்விஸ்டோட ஒரு பிரெட் ரோல், அதை வந்து மில்க்ல போட்டிருக்கேன். அது இல்லாமல் பரங்கிக்காய் கறி. ஓகே, இது வந்து உங்களுக்கு ஃபேமிலியில நிறைய நான் வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரெசிபி. எங்களுக்கு வந்து ஆந்திரா சைடு நாங்கள். ஸோ அங்கே வந்து பூஷ்ணிக்காய் ஹல்வா பொங்கலுக்கு பண்ணுவாங்க. பொங்கல் டைம்ல தே மேக் பூஷ்ணிக்காய் ஹல்வா. பொங்கல். நீங்க வந்து ஒரு விஷுவல் பர்சன்றது நல்லா தெரியுது உங்களோட பிரசன்டேஷன்ல. அண்ட் டேஸ்ட் வைஸ் எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது வந்து nothing very special, but traditional dish சொன்னதனால I had to do one something which is completely traditional. Thank you. இப்ப நான் யாரை கூப்பிட போறேன் தெரியுமா? துஷ்யந்தனின் காதலி யார்? சகுந்தலா. அம்மா சகுந்தலாமா வாங்கோ. என்னென்ன பண்ணிருக்கீங்க? கிரீன் புலாவ், அதுலயே அந்த பரங்கிக்காயும் பூசணிக்காய் எல்லாமே கிரைண்ட் பண்ணி போட்டேன். ஒரு புலாவ் சப்ஜி ராய்த்தா இங்க இருக்கு. ரைட்டா. அப்பனா அண்ட் இது வந்து நம்ம ஆஃப் கோர்ஸ் கீர். அப்படினா ফুল மீல் டெசர்ட்டோட பண்ணிட்டீங்க. Yeah, you start. So I shall be the starter. Yes. எல்லாருக்கும் நடுவுல சண்டை இருக்கிற மாதிரி இருக்கு. ஒத்து போல எல்லாரும். அத எனக்கு என்னமோ நவக்கிரகம் மாதிரி இருக்கு. இது அந்த பக்கம் பாக்குது, அது அந்த பக்கம் பாக்குது. அத எனக்கு என்னமோ சேராத மாதிரி இருக்கு. பட் ஓவரால் ஓகே நான் சொல்வேன். Thank you.
ஓகே தேங்க்யூமா. ஸோ நாங்க அடுத்த கண்டஸ்டன்ட் சமைச்ச டிஷ்ஷை டேஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். தேவயானி. தேவயானி என்ன பண்ணிருக்கீங்க? பரங்கிக்காய் அவியல். அப்ப இது என்ன? இது வந்து பூசணிக்காயோட சேர்த்து மாங்காய் பீக்கங்காய் போட்டு தேங்காய் பூ அரைச்சி ஊற்றி கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைடு குருமா. குருமா மாதிரி. பூசணிக்காய் பரங்கிக்காய் குருமா. அண்ட் இது வந்து செட்டிநாடு ஸ்டைல் அவியல் பரங்கிக்காய் போட்டு. ஓகே. காரம் ஜாஸ்தி இதுல. இதுல தேங்காய் கொஞ்சம். So I'm not too convinced. Okay, thank you. நெக்ஸ்ட் ஃபரீதா பானு அவர்களுடைய டிஷஸ். என்ன ரெசிபி இது? Pumpkin in mangoes. Pumpkin in mangoes. எனக்கு காம்பினேஷன் புரியல. ஆக்சுவலாக எங்கள் கோயம்புத்தூரில் அதிகமாக புளிக்குழம்பு சாம்பார் எல்லாத்துக்கும் பச்சை மாங்காய் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பாரம்பரியம் அப்படிங்கிறது நீங்க அந்த மாம்பழம் மாம்பழம் போடுறது தான் பாரம்பரியம்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல என்னோட கோயம்புத்தூர்ல அதிகமா மாங்காய் யூஸ் பண்ணி தான் எல்லா குழம்பும் பண்ணுவாங்க. புளிக்குழம்பு சாம்பார் எல்லாம். ஓகே. ஸோ மாங்காய் வந்து பாரம்பரியம், மாம்பழம் வந்து உங்க சொந்த ஐடியா. ஓகே. நாட் வெரி இம்ப்ரெசிவ். டெஃபினட்டா நீங்க கிரியேட்டிவா பண்ணலாம்னு யோசிச்சிருக்கீங்க. பட் சரியா? Thank you. சுதா பிரேமானந்த், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? வந்து எங்களுக்கு காமிக்கிறீங்களா? பரங்கிக்காய் கேரட் போட்டு அல்வா. அந்த ஆரஞ்சு கலர் வந்து பரங்கிக்காய் கேரட் அல்வா. இது வந்து பாயசம். சமையல் யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட. ஆஹா. உங்க ஹஸ்பண்ட்ட சமையல் கத்துக்கிட்டீங்களா? எப்படி? அவருக்கு எப்படி சமையல் தெரியும்? அவங்க செஃப். அதானே பார்த்தேன். பரங்கிக்காய் அண்ட் கேரட் ஹல்வா அது வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி சாஃப்டா இருக்கு. அட் தி சேம் டைம் ஸ்மூத்தாவும் இருக்கு. சார் உங்க ஸ்பூன் வாயில ஒட்டிக்கல? ஒட்டிக்கல இல்ல. அப்படியே சாஃப்ட்டா. ஃபர்ஸ்ட் டைமா இவ்ளோ வேகமா சமைக்கிறேன். எப்பவும் பொறுமையா தான் சமைப்பேன். மார்னிங் ஆரம்பிச்சு சாயந்திரம் முடிப்போம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிச்சு டின்னருக்கு கொடுத்துருவாங்க சார். ஆமா சிரிக்கிறாங்க. இல்ல நான் வீட்ல சமைச்சது இல்ல. எப்பயாவது தோணா சமைப்பேன். என்ன சாப்பிடுறீங்க? அத்தை பண்ணிடுவாங்க எல்லாமே. அத்தை என்னைக்காவது தோணுச்சா சமைப்பேன். அத்தைக்கு கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்க வேண்டாம். நீங்க தான் கல்யாணம் பண்ணி வந்துட்டீங்கல்ல அத்தை, நீங்க உட்காருங்க நான் சமைச்சு போடுறேன்னு சொல்லக்கூடாது. ஆனா அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனா தயவு செய்து சாப்பிட்டுருங்க, வீணாக்காதீங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா ஆரம்பிச்ச நைட் ஆயிடும். அம்மா இவங்க சமையல் ஆரம்பிச்சு 6வது மணில 6th ஹவர்ல அவங்க சோஃபால எப்படி உட்கார்ந்துருப்பாங்கன்னு கற்பனை பண்ணேன். எப்படி முடியுமா இன்னைக்கு? சார் டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு இது எப்படி பிடிச்சா? நிஜமாகவே அதாவது 1984ல நான் வந்து இந்த மாதிரி அல்வா சாப்பிட்டுருந்தேன். அந்த 86 டிசம்பர் மாதத்துல 24th 25th இதே மாதிரி வரும். அது எப்ப பண்ண ஆரம்பிச்சாங்க? எப்ப பண்ணாங்க? பட் டேஸ்ட் அழகா இருந்தது. ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட கொடுத்துருக்கலாம். பட் ஒரு வித்தியாசம் இருந்தது. ஸ்வீட்டா இருந்தது. ஸ்வீட்டா. ஓகே. Thank you. ஓகே, thank you. மும்தாஸ் கொஞ்சம் இங்க வரீங்களா? பரங்கிக்காய் கறி, தசரா மிட்டாய், ஹனி சிக்கன். கேரட் பச்சையா இருக்கு. சாலட் மாதிரி ஒரு கூட்டு மாதிரி தான் வச்சிருக்கேன். நீங்க போட்ட பூசணிக்காய் டைம் அப்னு சொன்னோம் இல்லையா? அப்ப 10 செகண்ட் முன்னாடி போட்டீங்களா? டைம் அப் சொன்னதுக்கு அப்புறம் போட்டீங்களா? அப்புறம் இல்ல, நீங்க சொல்ல போவேல டக்குன்னு ஆட் பண்ணி. அதனால தான் எங்க இருக்குன்னு கேட்டபோது இல்லன்ட்டீங்க ஃபர்ஸ்ட். அப்புறமா எடுத்து போட்டீங்க. அப்புறம் எடுத்து போட்டீங்க நான் கேட்டதுக்கு அப்புறம்.
தட்ஸ் மை பாயிண்ட். மொத்தம் இவங்களை ஏமாத்த முடியாது. ஓகே, சோ ரஷிதா நீங்க தான் இல்லையா? சோ வந்துருங்க வந்துருங்க. சோ ரஷிதா என்ன பண்ணிருக்கீங்க? பூசணிக்காய் பாசந்தி. பூசணிக்காய் பாசந்தி. இது வந்து திக்கடின்னு சொல்லுவாங்க. திக்கடின்னு. திக்கடி என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பேர். அது வந்து ஒரு ட்ரெடிஷனல் டிஷ் தான். ஆட்டுக்கால் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இது நல்லா இருக்குன்ற ஒரு நல்லா இருக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. சோ பூசணிக்காய் பாசந்தி ட்ரை டேஸ்ட் பண்ணலாம். அது ஆசீர்வாத் குலாப் ஜாமுன் மிக்ஸ். அது ஒரு நான் சொன்னேன் சான் குலாப் ஜாமுன் மாதிரி இருக்குன்னு சொன்னேன். உங்களோட இந்த குலாப் ஜாமுன் தான் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுது. அதுல கொஞ்சம் எசன்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்ட்ராவா போட்டுருக்கீங்க. ஓகே ரைட்மா, நன்றி. டேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம், கமெண்ட்டும் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனா ஒரு ரிசல்ட் அப்படின்னு ஒன்று இருக்கே, யார் பெஸ்ட்டு, யார் இருக்க போறாங்க, யார் வெளியேற போறாங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? ஆனால் எங்களுக்குலாம் கொஞ்சம் சஸ்பென்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கங்க. இது ஆசீர்வாத் சாம்பார் பொடி அசல் சுவை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆசீர்வாத் சாம்பார் பொடி அசல் சுவை ராணி தேடலில் இன்னைக்கு வந்து 8 பேர் 8 கண்டெஸ்டன்ஸ் சூப்பராக தாய்மார்கள் சமைச்சிருக்கீங்க. அதில் வந்து வின்னர் ஒருத்தர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதில் பிரமாதமாக சமைச்ச 2 பேரை இங்கே கூப்பிட போகிறோம். ஸோ ஒன்று வந்து சுதா பிரேமானந்த், ப்ளீஸ் கம். எல்லோருக்கும் அன்னபூரணி சகுந்தலம்மா, வாங்க. சுதா, நீங்க செஞ்ச பாயசத்துல பருப்போட அந்த காய் போட்டதுனால அந்த பச்சை வாசனை நான் சொல்ல மாட்டேன், வறுத்து இருக்கலாம். ஆனா அந்த காய் சேர்த்து போட்டதுனால அது நல்லா தான் இருந்தது. அந்த அல்வால ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சது, இங்க போட்டா உள்ள போயிடுச்சு, நல்லா இருந்தது. அம்மையே அன்னபூரணி, உங்களோட அந்த கிரீன் புலாவ் ரொம்ப நல்லா இருந்தது. கசூரி மேத்தி போட்டு அதை லேசாக அப்படி தேய்ச்சி என்னமோ போல மேலே போட்டதில் எனக்கு முதல்ல கொஞ்சம் கசந்த மாதிரி இருந்தது. கலக்கி சாப்பிடும்போது கலக்கலாக இருந்தது. ஸோ ஒரு பக்கம் டெசர்ட் மாத்திரம் இருந்துச்சு, இன்னொரு பக்கம் ஃபுல் மீல் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆட்டோமேட்டிக்லி ஆசீர்வாத் சாம்பார் பொடி அசல் சுவை அந்த போட்டியில அசல் சுவை சமைச்ச போட்டியாளர் நீங்க தான்மா. ஸோ சகுந்தலாமா, உங்களுக்கு ஆசீர்வாத் அவங்க கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட். ரெண்டு பேருக்கும் தேங்க்யூ வெரி மச். 2 பேரும் ரொம்ப நல்லா சமைச்சிங்க. வெல் டன். நீங்க திரும்பி உங்களோட ஒர்க் ஸ்டேஷன் போகலாம். காம்படிஷன் அப்படின்னா சில பேர் தான் முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் பாதி வழியிலே நின்னுற வேண்டியிருக்கும், சைட்ல இருந்து மற்றவங்களை வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான். ஸோ இன்னைக்கும் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன், டைம் இருக்கு, ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளியேற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, சூழ்நிலை வரும், அதனால பத்திரமா சமைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நாங்க கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ணாத சில பேர் இருக்கீங்க. உங்களை கூப்பிட போறேன். தெய்வானே, ஃபரீதா, சங்கீதா அண்ட் ரஷிதா. நீங்க வந்து ஒரு செட்டிநாடு அவியல் பண்ணியிருந்தீங்க, ஒரு கிரேவி பண்ணியிருந்தீங்க. அது வந்து ஆக்சுவலா அந்த கிரேவி வந்து நான் எல்லாம் தனித்தனியா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? எனக்கு வந்து ஐ வாஸ் டவுட்ஃபுல். அப்புறமா நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் ஆல்சோ நான் என்ன நினைச்சேன்னா, அந்த செட்டிநாடு அவியல் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு சமையல் தான். அது தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பாருங்க, அதனாலேயே நீங்க சேஃப். ஓகே, தேங்க்ஸ். 3 பேருமே நாங்க ஓவரால் ஸ்கோர் பார்க்கும்போது ஆல் ஆன் ஈக்குவல். ஸோ இப்போ வந்து நான் யாரையாவது சேவ் பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருந்தால் தான் என்னால் சேவ் பண்ண முடியும். இந்த ஃபரீதா நான் ஜட்ஜ் பண்ண ஒரு இடத்துலையும் செஞ்சு கொண்டு வந்ததும் ரொம்ப ஜோரா இருந்தது, அங்க செஞ்சதும் ரொம்ப நல்லா இருந்தது.
இன்னைக்கு மட்டும் என்னமோ அந்த மாம்பழத்திலேயே கடுகு, வெந்தயம், ஜீரகம் எல்லாத்தையும் வர போட்டீங்க. எல்லாத்தையும் போட்ட கடைசியில் சேர்த்து என்னுடைய ஹோப்லேயும் மண்ணவாரி போட்டீங்க. நீங்கள் வந்து உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப திறமை இருக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினவன் நான். ஆனால் இப்போ இந்த இவங்க கடுகு, ஜீரகம் எல்லாத்தையும் வெந்தயம்லாம் சாப்பிட்டு என்னை பார்த்த பார்வையில் நான் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது? இருந்தாலும் திறமை உள்ள பெண்ங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஒரு சான்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் செஞ்சு காட்டுவாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா இருக்கா? அதை அடிச்சு சொல்ல வேண்டாம், நான் அடிச்சு சொல்றேன்ல. You are also safe. So good luck. Good luck, Farida. சங்கீதாவும் ரஷீதாவும் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் தெரிஞ்சிச்சு. எங்களுக்கு அந்த மசாலா ரோல் அது ஐ மீன் எங்களுக்கு ஒன்றுமே அது செட் ஆகலை. அண்ட் ரஷீதா ஆக்சுவலாக நல்ல பேர் வர வேண்டியது ஆசீர்வாதோட குலாப் ஜாமுனுக்கு தான். அது நல்லா சூப்பராக இருக்கு குலாப் ஜாமுன் மிக்ஸு. உங்களோட எஃபர்ட் வந்து அது சுத்தூரம் இருக்கிற அந்த ரஸ்ல தான் இருந்துச்சு. அது ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல. அண்ட் காரமும் ரொம்ப தூக்கலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் எங்களுக்கு அதில் பாசிட்டிவ் தேடியும் கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் ஐம் சாரி, நீங்கள் 2 பேருமே வெளியேற வேண்டியது. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் வந்ததுக்கு தேங்க்யூ. ஆசீர்வாத் சாம்பார் பொடி அசல் சுவை அந்த எபிசோட்ல 16 பேரோட நம்ம ஆரம்பிச்சோம். 8 பிரிச்சுக்கிட்டோம். அதுல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல 2 பேர் வெளில போயிட்டாங்க, இப்பவும் 2 பேர் வெளில போயிட்டாங்க. இப்ப 12 பேர் மிச்சம் இருக்காங்க. ஆனா அடுத்த வாரம் நீங்க பார்க்க போறீங்க எல்லா கான்டெஸ்டன்ஸும், அதாவது 12 பேரும் களத்துல இறங்க போறாங்க. பிரம்மாண்டமா இருக்க போகுது. ஆனா அதுக்காக நீங்க காத்திருக்கணும். அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிறேன். இது ஆசீர்வாத் சாம்பார் பொடி அசல் சுவை.